அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கான அனைத்து விஷயங்களையும் வழிமுறைகளையும் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். ஒரு இஸ்லாத்திற்கான இலக்கணத்தை பற்றி, ஒரு நல்ல முஸ்லிமுக்கான இலக்கணத்தை பற்றி, இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை நபி அவர்கள் நமக்கு மிகவும் அழகாக கற்றுத்தந்துள்ளார்கள். இதில் சலாம் கூறுதல், சலாத்தை பயன்படுத்துவது இப்பெல்லாம் மிகவும் குறைவான நபர்கள் தான். சலாத்தை இப்பெல்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. இப்போ சலாத்தின் முறைகள் என்னென்ன, சலாத்தின் முக்கியத்துவம் என்னென்ன என்று பார்க்கலாம். நாம் அனைவரும் இந்த சலாத்தின் வலிமையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக இந்த சலாத்தை கூறாமல் இருக்கவே மாட்டோம். அவ்வளவு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த சலாம் நமக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சிறியவர் பெரியவருக்கும், நடந்து செல்பவர் அமர்ந்திருப்பவருக்கும், சிறு குழுவினர் பெருங்குழுவினருக்கும் சலாம் சொல்லட்டும் என்று சொல்றாங்க. சிறியவர் தான் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லணுமா? அதுதான் நம்ம இஸ்லாம் உறுதியாக கூறுதா என்றால் அப்படி கிடையாது. அனஸ் அலி அவர்கள் சிறியவர்களை கடந்து செல்லும் போது அவர்களுக்கு சலாம் கூறினார்கள். அனஸ் அலி அவங்க சின்ன பசங்களை பார்த்ததும் அவங்களை கடந்து போகும்போது அவங்கள பார்த்து சலாம் கூறியிருக்காங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்பவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிறு குழந்தைகள் தான் நமக்கு சலாம் சொல்லணும், சிறியவர் தான் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லணும் அப்படிங்கறத விட்டுட்டு பெரியவர்களும் சிறியவர்களுக்கு சலாம் கூறலாம் அப்படின்னு இந்த ஹதீஸ்ல நமக்கு தெரிய வருது. அடுத்து, ரசூலுல்லாஹ் சபையோருக்கு அல்லது அயலார் வீட்டுக்குள் அனுமதி கேட்டு சலாம் கூறினால் 3 முறை சலாம் சொல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளும் யாராவது ஒரு வீட்டுக்கு போனா நம்ம அவங்க அனுமதிக்கும் வரை நம்ம 3 முறை சலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு தெரிய வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சலாம் சொல்ற மாதிரிலாம் நீங்க சொல்லக்கூடாது. சலாம் அவங்க சலாம்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, வார்த்தைகள் இல்லாம முன்கைகள் மூலம், அப்புறம் தலை தாழ்த்துவதின் மூலம், அப்புறம் சைகையின் மூலமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம இந்த சைகை செய்யறது, அப்புறம் முன்னாடி அந்த தலை தாழ்த்தி சஜ்தா செய்யற மாதிரி அவங்களுக்கு சலாம் சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வார்த்தையால் சொல்லக்கூடிய சலாமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ்ல நமக்கு புரியுது. அடுத்து, பள்ளிவாசலில் பெண்களில் சிறு கூட்டத்தினர் அமர்ந்திருப்பார்கள். இப்போலாம் நம்ம தொழுகைக்கு போறோம் இல்லையா? அப்ப அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திய பள்ளிவாசல்ல பெண்களில் சிறு கூட்டத்தினர் அமர்ந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களை கடந்து செல்லும் போது அவர்களுக்கு சலாம் கூறினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்மா பின்த் யஸீத் அலி அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்து இதை கவனிங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரரை சந்தித்தால் அவருக்கு சலாம் சொல்லட்டும். அவர்கள் இருவருக்கும் மத்தியில் ஒரு மரமோ அல்லது ஒரு சுவரோ அல்லது ஒரு கல்லோ குறுக்கிட்டு பிறகு அவரை சந்தித்தாலும் மீண்டும் அவருக்கு சலாம் கூறட்டும். இதுல என்னன்னா, நம்ம ஒரு தடவையே சொல்ல மாட்டோம் சலாம். இதுல ஒருவரை சந்திச்சு நடுவுல ஏதோ ஒண்ணு இருவருக்கும் மறைச்சு மறுபடியும் அவரை பார்த்தா சலாம் சொல்லணும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இதையும் நம்ம நடைமுறைப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது மிகவும் முக்கியமானது பாருங்க. ஒருவர் தமது சகோதரனிடம் மனஸ்தாபம் ஏற்பட்டு 3 நாட்களுக்கு மேல வெறுத்து இருக்கிறது அனுமதி கிடையாது நம்ம இஸ்லாத்துல. அவங்க 2 பேரும் சந்திச்சு ஒருவரை விட்டு ஒருவர் முகத்தை திருப்பிக் கொள்வது நம்ம இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. சரி, இவங்க 2 பேர் மீதியும் தப்பு இருக்கலாம், எதுவுமே இருக்கலாம். ஆனா 2 பேர்ல சிறந்தவங்க யாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு பாருங்க. 2 பேர்ல சிறந்தவங்க யாருன்னா, சலாத்தை யாரு முதல்ல சொல்றாங்களோ அவங்க தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ 2 பேர்ல யார் மீதான தப்பா இருக்கட்டும், யாரு முதல்ல சலாம் சொல்றாங்களோ, இப்போ எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் இது மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு, ஏன் மேலேயே முழு தப்பு இருந்தாலும் இதுல யாரு சிறந்தவங்க அப்படின்னா, முதல்ல யாரு சலாம் சொல்றாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த மாதிரி நமக்கு நடந்தா நம்ம முதலில் சலாம் சொல்வது நமக்கு நாம் சிறந்த மனிதராக நாம் விளங்குவோம். அடுத்து, மிக்தாத் பின் அஸ்வத் அலி அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எங்களிடம் தூங்கிட்டு இருப்பவங்களை எழுப்பாத மாதிரி விழித்து கொண்டிருப்பவருக்கு மட்டும் கேட்கிற மாதிரி சலாம் சொல்வார்கள் என்று கூறினார்கள்.
அப்போ 2 பேர் பக்கத்துல ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க தூங்கிட்டு இருக்கவங்களை எழுப்பாத மாதிரி, அவங்களுக்கு கேட்காத மாதிரி முழிச்சிட்டு இருக்கவங்களுக்கும் சலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கு. அடுத்ததாக ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது எது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதற்கு நபி அவர்கள், பசித்தோருக்கு நீ உணவளிப்பதும் அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் நீ சலாம் கூறுவதும் ஆகும் என்று கூறினார்கள். அறிந்தவருக்கு சலாம் சொல்வதே இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த பண்புல வச்சிருக்காங்க. அறியாதோருக்கும் சலாம் சொல்வது சிறந்த பண்புகளில் ஒன்று என்று கூறினார்கள். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிட்ட வந்து, ஐஷாவே இதோ ஜிப்ரீல் உமக்கு சலாம் கூறுகிறார் என்று கூறினார்கள். அதற்கு ஐஷா ரலியல்லாஹு அவங்க வந்து, வலைஹி ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, அவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அபிவிருத்தியும் உண்டாகட்டும் என்று கூறிவிட்டு, அல்லாஹ்வின் தூதரே நான் காணாததை எல்லாம் நீங்கள் காணுகிறீர்கள் என்று கூறினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் இது ஜிப்ரீல், அதாவது மலக்குகளாம் காணும் பாக்கியத்தை வந்து அல்லாஹ் நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறானே. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட வீட்டுல எல்லாருக்கும் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒருவேளை நமக்கு போன்ல பேசிட்டு இருப்போம், வீட்டுல சலாம் சொல்லுங்க, ஒரு சகோதரன் கிட்ட பேசிட்டு இருப்போம், சொந்தக்காரங்க கிட்ட பேசிட்டு இருப்போம், ஏதாவது சலாம் சொன்னாங்க அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட போய் அதை சேர்க்கணும். இவங்க உங்களுக்கு சலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட சேர்க்கறதையும் வந்து அதுவும் நமக்கு இஸ்லாம் வந்து வலியுறுத்தி இருக்கு. கடைசியாக சலாம் சொல்லணும்னு நமக்கு இஸ்லாம் இப்படி எடுத்துரைக்கிறதே, இதனால நமக்கு என்ன பயன் கிடைக்கும்? ஒவ்வொரு ஹதீஸ்லயும் சலாம் சொல்லணும்னு இருக்கே. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, பெரியவர் சிறியவர், கோபம் இருந்தா சலாம், மாற்று மதத்தவருக்கு சலாம், நல்ல பண்புகளில் சலாம், தூங்குறவங்களுக்கு தொல்லை தராமல் சலாம், பெண்களுக்கும் சலாம், சபையோருக்கும் சலாம், அடிக்கடி இந்த மாதிரி சலாம் வந்துட்டு இருக்கே என்று இவ்வளவு இருக்கின்றதே, இது நமக்கு மிகவும் பெரிய பயன் தரக்கூடியதாக இருக்கு. இந்த பாருங்க, இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார். நபிகள் நாயகமும் பதில் சலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மனிதர் அமர்ந்த பிறகு இவருக்கு 10 நன்மைகள் என்று கூறினார்கள். இரண்டாவதாக ஒரு மனிதர் வந்தார்கள். வந்து அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறினார். உடனே அவருக்கு பதில் சலாம் கூறிவிட்டு அவரும் அமர்ந்தார். இவருக்கு 20 நன்மைகள் என்று கூறினார்கள். மூன்றாவதாக ஒருவர் வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறினார். அவர் அதுக்கு பிறகு அமர்ந்தார். ரசூலுல்லாஹ் பதில் சலாம் சொல்லிட்டு இவருக்கு 30 நன்மைகள் என்று கூறினார்கள். அல்லாஹு அக்பர்! உட்கார்ந்த இடத்திலேயே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம மிகவும் லேசாக சுலபமாக நம்மால 30 நன்மையை சம்பாதிக்க முடியுதுன்னா, அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரசூலுல்லாஹ் இந்த ஸலாத்திற்கு சொன்ன அனைத்தையும் பின்பற்றினால் எவ்வளவு நன்மைகளை சம்பாதிக்கலாம், அதுவும் ஒரு நாளைக்கு. இன்ஷா அல்லாஹ் இதை நாம் பின்பற்றி அனைவரும் அதிகம் நன்மையை பெறுவோம். ஆமீன்.